10 நாள் தாமதம். பெண் என்றும் பாராமல் கடை உரிமையாளர் உள்ளே புகுந்த நிலையில் காட்டிக் கொடுத்த சிசிடிவி. கரூர் மாவட்டம் பிரேம் நகர் விஸ்தரிப்பு வாங்கபாளையம் பகுதியில் வசிப்பவர் புவனேஸ்வரி. இவரது கணவர் மார்க்கெட்டிங் வேலை செய்து வரும் நிலையில் இவரது பெண் மருத்துவ படிப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ளார். இவர் வெங்கமேடு அம்மன் நகர் மெயின் ரோடு பகுதியில் ஸ்ரீ ஒமேகா மினி ஸ்டோர் என்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து கடந்த ஓராண்டுகளாக மகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் நடத்தி வரும் நிலையில் வாடகை முறையாக செலுத்தி வரும் நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் வாடகை மார்ச் மாதத்தில் வழங்க வேண்டிய நிலையில் 10 நாள் தாமதமாகிய நிலையில் கட்டட உரிமையாளர் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கடைக்கு வந்து அவரது மனைவி, மகன், மைத்துனர் ஆகியோர் புவனேஸ்வரியை வெளியே தள்ளி அவமானப்படுத்தியதோடு கட்டிட உரிமையாளரின் மனைவி பாபி புவனேஸ்வரியை தாக்கி தகரதரவென தரையில் இழுத்து வந்த நிலையில் மகன் கோகுல்ராஜ் மற்றும் உறவினர் பகவதி புவனேஸ்வரியை தாக்க முற்பட்டனர். தொடர்ந்து கடையை பூட்டிவிட்டு சென்ற கட்டிட உரிமையாளரின் மனைவி தாக்கிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் 50 நாட்களுக்கு மேலாகியும் கடை பூட்டப்பட்டதால் 15 லட்சம் ரூபாய் பொருட்கள் சேதமாகியுள்ளது எனவும் வெங்கமேடு காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட புவனேஸ்வரியை இன்று வா நாளை வா என CSR காப்பி அல்லது FIR காப்பி போட்டு வழக்கு பதிவு இதுவரை செய்யவில்லை. இதுகுறித்து கடந்த 22ஆம் தேதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து DSP விசாரணை மேற்கொண்டு வெங்கமேடு காவல் நிலையத்திற்கு செல்லுங்கள் என அறிவுறுத்திய நிலையில் வெங்கமேடு காவல் ஆய்வாளர் உங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்ட புவனேஸ்வரி குற்றச்சாட்டு கூறியுள்ளார். சார், நான் வெங்கமேட்டில் வாங்கப்பாளையத்தில் குடியிருக்கேங்க சார். இப்போ நான் நிற்கிற கடை என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க சார். கிட்டத்தட்ட 1 இயராக நான் இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கேங்க சார். பில்டிங் ஒரு பிப்ரவரி மாதம் ரெண்ட் மார்ச்சில் கொடுக்க வேண்டியது ஒரு 10 நாள் டிலே ஆகிட்டுங்க சார். அதுக்காக பில்டிங் ஓனர் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பில்டிங் ஓனர், அவங்க மனைவி, அவங்க பையன், அவங்க மைத்துனர் எல்லாம் என்னை அடிச்சு பிடி தரன்னு இழுத்து வெளியில் தள்ளி என் கடையை பூட்டிட்டாங்க சார். அது விஷயமா நான் வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணல. ஒரு CSR மனு ரசீதோ FIR எதுவுமே போடலை. நான் CM செல்லிருந்து SP ஆஃபீஸ், DSP, IG வரைக்குமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். மகளிர் ஆணையத்துக்கும் கொடுத்துட்டேன். பட் இந்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. நானும் முடிஞ்ச அளவு என்னால் போராடி பார்த்துட்டேன். என்னால் முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி மீடியாவுக்கு வரேன். எனக்கு கொஞ்சம் நியாயம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நான் எந்த தப்பு செய்யலை. ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. நான் கொடுத்ததுக்கான வாடகை கடைசி வரைக்கும் கொடுத்ததுக்கான ரெசிப்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கரண்ட் பில் கட்டினது எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. என்னை அடிச்சு இழுத்த வரைக்கும் CCTV ஃபுட்டேஜ் வரைக்கும் இருக்குது. மொத்தம் 4 பேர் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதனால் ரொம்ப மன உளைச்சலாகி சீரியஸாக செத்தரலான்ற முடிவில் தான் இருக்கேன். எனக்கு வேறு வழி தெரியலைங்கிறதுனால தான் இங்கே சார். இது வரைக்கும் எடுக்கல சார். நான் போகும்போதெல்லாம் இன்றைக்கி வா, நாளைக்கு வா, பார்த்துக்கலாம், 5 மணிக்கு வா, 11 மணிக்கு வா, போட்டுக்கலாம், வெயிட் பண்ணு, இல்லைன்னா உன் பேரில் திருப்பி போடுவேன் அப்படின்னு டைரெக்டாகவே மிரட்டுறாங்க சார். ரெண்ட்டு 15,000 சார். 1 இயராக இருக்குங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 லட்ச ரூபா பொருள் இருக்குது சார் உள்ளுக்கு. அது எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட், மல்லிகை கடை சாமான் எல்லாம் வீணாக போயிருக்கும். 40 நாளாக பூட்டியிருக்காங்க சார். எல்லாமே க்ளோஸ். நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி 40 நாளாக பூட்டி வச்சுருந்தா எப்படி சார்? பில்டிங் ஓனர் பேர் மகேஸ்வரன் சார். அவங்க மனைவி பேர் பாபி. அவங்க தான் என்னை ரொம்ப தரன்னு அடித்து வெளியில் இழுத்தாங்க. அவங்க பையன் பேரும் கோகுல்ராஜ். அந்த பையன் என்னை அடிக்க அவ்வளோ கேவலமான கெட்ட வார்த்தையில் திட்டி அடிக்க கை பட்டுது சார் மேலே. அது இல்லாமல் அவங்க மாமா, அந்த பையனோட மாமா, அவரும் ரொம்ப தகாத வார்த்தையில் சொல்லி 2 ஷட்டரையும் இழுத்து பூட்டினாருங்க சார். நான் அப்பவும் சொல்கிறேன், அண்ணா பூட்டாதீங்கண்ணா, தப்புங்கண்ணா அப்படின்னு சொல்ல தள்ளி விட்டுட்டு அவர் பூட்டினாருங்க சார். வெளியில் தரன்னு இழுத்ததும் இல்லாமல் ரோட்டில் தள்ளி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க சார். இத்தனைக்கு பப்ளிக் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. யார் சொல்லி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைங்க சார். வெங்கமேடு காவல் நிலையத்தில் மொதல் நாளே புகார் பண்ணேன் சார். போலீஸ் நீங்கள் பூட்டக்கூடாது, திறந்து விட்டுருங்க, நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க சார். அடுத்த நாள் இவங்க தள்ளினதில் எனக்கு உடம்பெல்லாம் காயங்க சார். அதனால் நான் GHல் போய் அட்மிட் ஆகி ஒரு 2 days அட்மிட் ஆகிருந்தேங்க சார். அதுக்கப்புறமேல நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியில் திரும்ப ஸ்டேஷனுக்கு போய் மனு ரசீது கேட்டதுக்கு போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க சார். பட் இது வரைக்கும் எந்த ஒரு காப்பியோட மனு ரசீதோ இல்லை CSR காப்பியோ, நான் FIR போட சொல்லி கேட்குறேன், போட மாட்டாங்க சார். FIR கேட்டேன்னா உன் மேலேயும் நாங்கள் FIR போடுவோம்,
அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சார் பேங்காகவே மிரட்டுறாருங்க சார். எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் நான் சிஎம் செல்லுக்கு கொடுத்துருந்தேங்க சார். சிஎம் செல்லேருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதில் தான் டிஎஸ்பி சார் ஒரு 4 நாள் முன்னாடி கூப்பிட்டாருங்க சார். அது விஷயமா போனதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னாருங்க சார். பட் இங்கே வந்து கேட்டாக்கா அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஃப்ராங்காக சொல்லி அன்றைக்கி தான் சார் ரொம்ப மிரட்டினார். உண்மையிலேயே நாங்கள் ஆப்போசிட்டாக கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவோம், நீயும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், உன்னையும் ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறாருங்க சார். நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் ரிமாண்ட் பண்ணுறேன்?